அப்புறமா அதில் அடக்கம்னா என்னன்னு தெரியணும், புலனை அடக்கிறதுக்கு தெரியணும், புலன் தெரியணும், அடக்கம் தெரியணும், புலன் அடக்க தெரியணும். கரெக்டாக 3 சம்பவம் அதில் நமக்கு கிளியர் ஆகிடும். புலன் அப்படின்னா புலன்னா அறிவு, வேற உடல், புலன்னா உடல், புலன் மெய் வாய் கண்ணு மூக்கு காது ஐம்புலன், வேற புலன்னா ஏன் அதுக்கு புலன் வச்சுக்கிறாங்க? வெளிப்படுத்துறதுனால புலனா? ஒன்றை கண்டு நாம் புலப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு புலப்படவில்லை, கேள்விப்பட்டீங்களா? நானும் எவ்வளவுதான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு புலப்படவே மாட்டேங்குதுங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா அந்த வார்த்தையை? புலப்படவில்லை. தெரியலன்னா தெம்பில்லை, புரியலனா புரியல கிடையாது, புலப்படலை. ஏன்னா என் புலன்களால் அதை நான் என்ன பண்ண முடியல, உணர முடியல. அதனால அது பேர் என்ன? புலப்படவில்லை. எது நமக்கு புலப்படுறதுக்கான ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கருவிக்கு பேர் புலன். புலப்படுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருவி இருக்குதுல்ல, அந்த கருவிக்கு பேர் ஒன்றா இருந்தால் புலன், பலவா இருந்தால் புலால். ஒன்றா இருந்தால் புலன், பலவா இருந்தால் ஒருமைக்கு புலன், பன்மைக்கு பல்லு. பல்லுன்னா ஒன்று, நிறைய பல்லுக்கு பல்கள் தானே சொன்னேன், பற்கள்னு சொல்றீங்க. பல்கள் அப்படித்தானே சொல்லணும், ஏன் பற்கள்னு சொல்றீங்க? 2 வாட்டி இல்லு கொஞ்சம் உச்சரிக்கும் போது என்ன ஆயிடுது, கஷ்டமாயிடுது. பற்கள் அப்படின்னு டீத்து டூத்து அந்த மாதிரி. புலன் புலால், பொல்லா புலாலை புலையும் புனையரை அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. பொல்லா புலாலை புலையும் புலையரை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு. கொல்லான் புலால் மறுத்தானை அப்படின்னு ஒருத்தர் போட்டு வச்சிருப்பாரு. அத்தம் பூச்சிக்கெல்லாம் எப்படி வச்சுக்காங்க அப்படின்னா, தோல் நீக்கிட்டு கறி எடுக்கணும்ல, அதுதான் புலாலை. ஏன்னா நான் சாப்பிடாது, நீ அதுக்கு உனக்கு முன்னாலே எதனா சொல்லியிருந்தான்னா தேடி பார்த்துட்டு திருக்குறளே சொல்லி வச்சுருக்காரு. புலால் மறுத்து தமிழன் தானே. புலால் என்ன அர்த்தம் ஆயிடுது? கறின்னு அர்த்தம் ஆயிடுச்சு. பாருங்களேன், கண் ஒரு கறி தான், காது ஒரு கறி தான், மூக்கு ஒரு கறி தான், வாய் ஒரு கறி தான், உடம்பு ஒரு கறி தான். அப்போ அது சரிதான், அப்போ அது சரிதானே. அப்போ புலால், புலன்னா ஒரு பொருள் மட்டும் இருந்தால் புலப்படுறதுக்கான ஒரு புலனுக்கு பேர் புலன். பன்மையாக இருப்பது அடக்கம். அடக்கம் இது அடக்கம். இப்போ நம்மளால ஓட முடியும், ஆனால் உட்காந்துருக்கோம். எப்படி ஓட முடியும்? உட்காந்துக்கிறோம், அது பேர் தான் அடக்கம். நம்மளால ஓட முடியாது, உட்காந்துக்கிறோம், அது பேர் என்ன? இயலாமை. என்ன ஆகாது? அடக்கம். ஓட முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது. சரியா சொன்ன மனம் வந்துச்சு, அடக்கி வச்சுருக்கிறோம். விட்டனா ஆயிடும், போயிடும். அது வராமல் விடாத பார்த்துருக்கும், அப்போ அது பேர் அடக்கம். நம்மக்கிட்ட மூத்திரம் வந்துச்சு, ஏன் விட்டனா ஆயிடும், ரிலீஸ் ஆகிடும். அப்போ அது பேர் சரியா அடக்கம். சரியான அடக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அது போகணும். ஒரு குதிரை இருக்குது, அதை நீங்கள் அன்பால் தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அது ஓடக்கூடிய ஒரு குதிரையை நெல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. அப்போ அது என்ன? அது அந்த குதிரை எப்படி செய்யலாம்? சோறே போடாமல் ஓடவே முடியாது, ஃபுல்லாக சங்கிங்கெல்லாம் போட்டு கட்டி இப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? அடக்கி வச்சுக்கிறீங்களா? அடைச்சி வச்சுக்கிறீங்களே தவிர அது என்ன பண்ணுவீங்களே, அடங்கி இல்லை. அதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஒடுக்கிட்டீங்க. அதான் பண்ணிட்டீங்க, ஒடுக்கம் ஒழுக்கம் ரெண்டு வேற வேற. ஒடுங்குறதுன்றது வேற, ஒடுக்குறதுன்றது வேற. ஒடுக்கம் ஒடுங்கம் அப்படின்னு ஒடுங்கி இருக்குது, ஒடுங்கி இருக்குது, அடங்கி இருக்குது, இங்கு இக்கு. அப்போ அடக்கம் அப்படின்றது என்னடான்னா முடியும், ஆனால் என்ன பண்ணல. புலால் புலன் அடக்கம். புலன் எப்படி அடக்கிறது தான். இதெல்லாம் வார்த்தைகள் மட்டும்தான். இவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னா
பார்த்து இப்போ நான் எப்படி அடக்கணும்? எனக்கு என்னென்ன புலன் இருக்குது, எனக்கு என்ன கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, நாக்கு இருக்குது. வாய் இருக்குதுன்றதுனா உதடு அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ள வாய் இருக்குது. புலன்கள்லேயே என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன ரெண்டாலாம் பிரிச்செல்லாம் பார்க்கணும்னா, அதாவது வந்து டீட்டெயில்டாக பார்க்கறதுக்காக என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரித்து எங்கே குற்றம் நடக்குது, எங்கே தப்பு நடக்குதுன்னா என்ன செஞ்சிடணும், அதை எலாபரேட் பண்ணி லென்ஸை வச்சு மேக்னிஃபை பண்ணி பார்த்தா என்ன ஆகிடும், எங்கே தப்பு நடக்குதுன்றதே பார்க்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்றுமே டீட்டெயில்டாக பார்க்கறதுக்காக என்ன செஞ்சுருவாங்க, அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. கண் வெறும் பார்க்கறது மட்டும் செஞ்சது அப்படின்னு சொன்னால் அது கர்மேந்திரியம். பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கருணையோடு அணுகுது, கோபத்தோடு அணுகுது, இல்லை விசேஷமாக பார்க்குது, விருப்புணர்வு கொள்ளுதுன்னா ஞானேந்திரியம். ஒரு பொருள், ஒரு புலன் 2 வேலை செய்யுதுன்றாங்க ஐடியா. இதில் எது தப்பாக நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக காட்சியே தெரியாத ஒரு கண் கருணையான ஒரு கண்ணாக முடியுமா? காட்சி தெரியாத ஒரு கண் கருணையான கண்ணாக முடியுமா? முடியாதியா? காட்சியே பார்க்கல, அங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னே அது பார்க்கல. காட்சி தெரியாத ஒரு கண்ணால் என்ன பண்ண முடியாது? கருணையோட பார்க்க அங்கே கொலை பண்ணுறாங்களா, இல்லை 2 பேரும் கற்பை வச்சுக்கிறாங்களா, அன்பாக இருக்கிறாங்களா, பரஸ்பரமாக இருக்கிறாங்களா, அம்மாவும் புண்ணியமா, அங்கே விட்டு குத்து நடக்குதான்னு பார்க்கல. அப்போ காட்சியே தெரியாத பட்சத்தில் ஞானம் வேலை செய்யுமா? ஞானம் வேலை செய்யாது. நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மமாக ஒரு காரியத்தை செய்யாமல் ஞானமாக செய் அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு செயல் என்ன செய்யாத, வெறும் கர்மமாக செய்யாத, ஞானத்தோடு எல்லாத்தையும் நீ ஞானத்தோடு நான் அணுகிறேன். கண்ணு தெரியாது தானே, காது கேட்டால் தானே, மூக்கில் வாசம் வந்தால் தானே, நாக்கில் டேஸ்ட் வந்தால் தானே, வரவே இல்லையே அப்புறமா எங்கேருந்து வரும்? ஞானத்தோடு அணுகிறதுக்கு கர்மத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டோம். கர்மத்தெல்லாம் அழிச்சு கண்ணு காட்சி காமிச்சா உனக்கு கர்ணம் வராது, கண்ணை முடியும். தவம் பண்ணுறதுனா செய்யும். எவ்வளோ பெரிய இது பேர் புல நடக்குமானா இல்லை. இது ஒரு விதமான மலலார் வந்து பின்னாடி சொல்கிறார், கண்மூடி பழக்கம் மண்மூடி போகட்டும். என்ன சொல்கிறாரு? கண்மூடி பழக்கம் மண்மூடி போகட்டும். இனி இதுவே அந்த மாதிரி ஒரு கதை. நீ எல்லாம் சொன்னேன், யாருன்னா கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்தியாப்பா, அவங்க சோறு போட்டவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், ஆனால் கூடவே இருந்திருந்தாங்களா அவங்களாம் என்ன சொன்னேன், யாருக்கும் சொல்லலை. ஆனால் இவனா சொன்னீங்களா, கடை விரித்தா கல்வார் இல்லை, கடை விரித்தா எங்கள் இடத்துல உட்காந்து நீ யாருக்கா சொல்லியிருக்கா, கதை கலைச்சவனா கத்தரத்து போயிட்டுவார். நான் சத்சங்க நடத்துது அவங்களுக்கு கத்துறேன். என்ன பண்ணுறேன், தனியாக கூட்டு போய் ரூமில் குறைச்சி நல்லா பேசி அனுப்புகிறேன். எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னா அதனே கத்துறது, இதுவாக கத்துறது. ஒருத்தர் கத்தணும்னா என்ன செய்யணும், கூப்பிட்டு தனியாக உட்காந்து, தம்பி உனக்கு என்ன புரியல, என்ன புரியுது, இது அப்பா, இது ஏப்பா, இது பீப்பா, இது சீப்பா, அப்படி என்ன பண்ணான்? அப்படி யாருன்னா சொல்லி கொடுத்ததா லிஸ்ட்டுக்கு தான் என்ன டிக்ஷனரி டைரி என்ன போட்டு வச்சுன்னு நான் இன்னாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன். மூலன் தன் கதையை சொல்கிறேன். எனக்கு கூட காலங்கி மாலங்கன் அவன் வந்தான், இவன் வந்தான், தோளம் வந்தான், தொப்பா வந்தான்ட்டு. மூலன் நந்திக்கிட்ட போனோடனே நான் போகும்போது என் பேட்ச்மெண்ட்டு அப்படின்னு என்ன பண்ணுறான், ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான். யாரையும் என்ன சொல்ல முடியுமா? அப்போ அது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு உயர்ந்த விஷயங்களே சொன்ன ஒரு மனிதனே முழுமையாக சொல்லிட்டானா அப்படி இல்லை. கண்மூடி பழக்கம் மண்மூடி போனும்போது கண்ணை மூடக்கூடாதுன்றதுல கண்ணை மூடவே கூடாதா? இப்போ ஒரு வன்முறையான காட்சி வந்தால் என்ன செய்வேன்? முடிப்பேன். ஒரு ஒரு ரத்தம் மயக்கமாயி கண்கள் மூடப்பட்டுரும். இல்லைன்னா நீ மூடணும், இல்லை என்ன ஆயிடுவேன், ஐயோ ஆட வெட்டுறாங்களே, ரத்தம் ஊற்றுது கண்ணை ஒரக்க சொல்லிட்டாங்க. கண்ணில் தண்ணி வந்தால் சாப்பிடாத, நாக்கில் தண்ணி வந்தால் சாப்பிடு. மிளகா வறுத்தா கண்ணில் தண்ணி வருது, சாப்பிடாம சாப்பிடாத. வெங்காயத்தை அறுத்தா கண்ணில் தண்ணி வருது, சாப்பிடாம சாப்பிடாது. அந்த அக்கா கிட்ட கேட்கணும், அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, கண்ணில் தண்ணி வந்தால் நான் சாப்பிட மாட்டேன். என் பொண்டாட்டி வெங்காயம் இருக்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணில் தண்ணி வருது, நான் சாப்பிடுவா வாடாவா? லூசு பையன், கிறுக்கு பையன், எதெல்லாம் உன சொல்லணும் தண்ணி, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுருந்தா நானே பொறுப்பு. நம்ம என்ன பண்ண முடியுது இல்லை, எல்லாத்தையும் நம்ம ஏன் கேட்டு தெரியுவானே. கேட்க வேண்டியதில் கேட்டு வச்சுட்டா நம்ம என்ன ஆகிடும், ரெக்கார்ட் ஆகிடும். பார்த்தீங்க, தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோ. உன் ஞான பார்வைக்கு எது அவசியம்னா உன் கர்ம பார்வை தான் ரொம்ப அவசியம். உன் குருட்டு கண்களால் உனக்கு என்ன பண்ண முடியாது, கருணை உன் செவிட்டு காதுகளால் என்ன பண்ண முடியாது, நல்ல ஞானத்தை கொண்டு வர முடியாது. உன் சுவாசங்களை உணராத உன் மூக்கால் என்ன செய்ய முடியாது, நறுமணங்களை உணர முடியாது. ஓசோக்கும் அலர்ச்சி எதுக்கு, வாசனையான பொருள்லாம் வச்சுக்கூடாது. பார்க்கலாம், ஆனால் அவன் மோற முடியாது, தூரமே இருக்கும். ஸ்மெல்ல அலர்ச்சி. நிறைய பேருக்கு ஸ்ப்ரே பண்ண பிடிக்காது. என்னங்க
ஜவ்வா பூசிக்கிறீங்க, கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இது அலர்ஜி. வாசனை என்ன பண்ணுறது இல்லை, நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் எங்கே சொல்ல, வாடா வாடா பையா என் வாசம் வாங்கி போயா பாட்டு இல்லை. உன் மீசையில் என் மீசையில் உன் வாசனை, உன் கூந்தலில் என் வாசனை. 2 பேருக்கு வாசனை மாறி போயிடுச்சுன்ற சொல்கிறேன். லவ் பண்ணுறதுக்கு வாசனை ஒரு முக்கியமான காரணம்ன்றாங்க. ஒரு மனிதன் மேலிருந்து வர வாசனை இருக்குது பாருங்களேன், அதனால தான் ஈர்ப்பு சக்தி அதிகமாகுது. நாய் மோப்ப சக்தியில் தான். ஒரு நாய் பருவம் பண்ணிடுச்சா இல்லையா, பருவம் பண்ணிடுச்சோடனே பக்கத்தில் இருக்கிற நாய்கள்லாம் வந்துடுறாங்க. எப்படி தான் தெரியல, அது தனியாக வச்சுக்கிறது, பெருசாக டிடெக்டர்லாம் வச்சுக்கினே வாங்குறது. பாருங்கள், புலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கூட நம்மளோட விசேஷமான புலன்களை கொண்ட ஜீவராசிகள் இதுக்காக இப்போ வரும்போது தான் உள்ள சொன்னார் கருடன் மேலேருந்து பார்த்து அந்த செகண்டில் எடுத்துன்னு போயிடுது. நம்ம ஒரு அம்போ ஒரு துப்பாக்கியை விட்டோம்னா நம்ம யோசித்து மூமெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து டைம் கொடுத்து சொல்லணும். அது வந்து கொத்தி எடுத்து போகுதுன்னு சொன்னால் அங்கேருந்து வர டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த டிஸ்டன்ஸில் இந்த இந்த பறவை எவ்வளோ தூரம் கிராஸ் ஆகி போகும், இல்லை ஒரு பாம்பு எவ்வளோ தூரம் கிராஸ் ஆகி போகுன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி வந்தால் ஃபெயிலியரே கிடையாது. கரெக்டாக சிக்கன் வந்தால் அழகான ஒன்று போயிட்டு கிளியர் கேட்ச். அப்போ அதோடைய கண்கள் எப்படி இருக்குது இல்லை, அவ்வளோ ஷார்ப்பு. அப்போ புலன்கள் போது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஷார்ப்பு நம்ம சொல்லிக்க முடியாது. இருக்கிறதே இருக்கணும், எங்கள் ஷார்ப் இல்லை, இது வர மங்க வச்சார் நான். ஏற்கனவே புலன்கள் என்ன இல்லை, ஷார்ப்பாக இல்லை. இதில் பாருங்க ஒன்று மங்கடா என்ன பண்ணுறேன், சாப்பிடாத, பட்னியாரு, விரதம் இரு, அதை சாப்பிடாத, இதை பண்ணாத, இப்படி பண்ணாத, என்ன ஆகிடும் புலன்கள்லாம். ஏற்கனவே வேஸ்ட் பீஸ் புலன்கள்லாம். இப்போ என்ன ஆகிடுவேன், இப்போ அடக்கணும் போது நீங்கள் அடக்கத்தை மட்டும் தானே ஷார்ப் பேசணும். இதெல்லாம் ஏன் பேசுனீங்கன்னா தப்பாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணேன். இப்போ இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். அப்போது புலன்கள் எல்லாம் சரியாக வேலை செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ண ஆகும், சரியான உணவுகளை சாப்பிடணும். கண்ணு சரியாக தெரியலன்னா விட்டமின் ஏ குறை சொல்கிறாங்கல்ல, தோல் நல்லா இருந்தால் சி குறை, எலும்பு சரியாக இருந்தால் டி குறை, கரெக்டாக பிள்ளைங்களாம் பொருள்னா ஈ குறை, இந்த மாதிரி குறைங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஏபிசிடியில் போட்டு லிஸ்ட்டு பண்ணி இதுதான் ஏ வந்தால் இது குறை, பி வந்தால் இது குறை, டி வந்தால் இது குறை, இருந்தால் இந்த மாதிரி ஏபிசிடியிலே போட்டு கதையை முடிச்சுக்கிறாங்க. கரெக்டாக மாத்திரைங்களாம் அவ்வளோ வந்துச்சு, மல்டிவிட்டமின் டாஸ்க்லாம் பண்ணி நிறையா டேப்லெட்ஸ்லாம் வந்துச்சு. சேல்ஸ் ஆகினது ஒரு பக்கம் சரி, ஒரு பக்கம் தவறுன்னு சிந்தின்னு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. மீன் சாப்பிட்டா விட்டமின் ஏ, மீன் சாப்பிட முடியாதுங்க, ஒமேகா 3 ஒமேகா 3 மீன் என்ன மாத்திரை இல்லை. அந்த சால்மான் ஃபிஷ்லேருந்து ஜூஸ் இறக்கி எடுத்து உள்ளே ஊற்றி வச்சுட்டு பாக்கல. நான் வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் சார், டெக்ஸா டானிக் கொடுத்துருவேன். நான் சாப்பிட மாட்டேன், மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த லிவரில் அரைச்சி எடுத்தாங்கல்ல டெக்ஸா ரஞ்சி, அதை இப்படி ஃபார்மேட் மாற்றி சாப்பிட்டுக்கலாம். பார்த்துக்க கரெக்டாக இல்லையா, இதுவும் இஷ்டம். ஆனால் உன் புலன்களை நீ வல்லமையாக ஆக்கணும். நான் சொல்கிறேன், அடக்கிறது எப்போ அப்படின்னா, நீ நல்லா ஓட தெரிஞ்சவனா இருக்கணும். உட்காந்து நீ ஓட தெரியாத உட்காந்துனா இல்லை, அது பேர் என்ன இல்லை அடக்கல். நல்லா எப்போதும் எப்படி இருக்கணும், அடுத்த வினாடி எழுந்து ஓடுறேன்னா எப்படி இருக்கணும் ஒன்று. இப்போ இங்கே ஏதோ நெருப்பு பார்த்துக்குது, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆகுதுன்னா என்ன ஆகி தயாராக இருக்கணும், நீ ஓட தயாராக இருக்கணும். அப்படி என்ன பண்ணுங்க நீங்கள், அப்போ தான் நீ அடங்கிடுகிற, ஓடவே முடியாமல் உட்காந்துக்கிறேன். அப்போனா வருகிற முடங்கி போயிருக்கிற, முடக்கம்னா வாது அடக்கம் ஆகாது. அதில் வர காலை வர கோத்து விட்டேன்னா அவசரத்தை எழுத முடியும் சொல்லி காலை இப்படி பட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி போட்டு, இந்த காலை பட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி போட்டியா, நீ முடக்கப்பட்டிருக்கிறியா அடக்கப்பட்டிருக்கிறியா வச்சுக்கிட்டு கண்ணை வர மாட்டேன். முடக்கப்பட்டிருக்கிறியா அடக்கப்பட்டிருக்கிறியா, மூடவே முடியாத ஒரே உறுப்பு காது. சரியா பாருங்க, இந்த 5 புலன்கள் மட்டும் நாம் வைத்துக் கொண்டு இல்லை, இதை கடந்து மனம் என்கின்ற ஒரு புலன் நமக்குள்ள என்ன இது. இதுக்கே இவ்வளவு அசிங்கம் வந்துச்சு. இந்த மனசுல என்ன பண்ணிருப்பானுங்க இல்ல, திருட்டு பசங்க முள்ள மாதிரிங்களாம் நிறைய வேலை செஞ்சுக்கிறாங்களே, என்ன பண்ணிருப்பானுங்க, அது ஒன்றும் நசுக்கி உண்மையாச்சுக்கிறாங்க. எதை உலகிற மனுஷன் நல்லா கசி எவ்வளோ கும்மிக்கு போட முடியுமோ அவ்வளோ கும்மிக்கு குப்பை செய் உள்ள இதெல்லாம் குப்பை ஆகி வச்சுக்கிறாங்க. எதை மனசை சுதந்திரமாக ஒரு மனிதன் எங்கடா இருக்கிறான்னா சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான். அங்கே கூட இப்போ யோசிச்சு குற்ற உணர்வு வந்துச்சு. அப்படி யோசிச்சு நான் உட்காந்தாங்கிற நவம் பண்ணுறான்னா வரவே மாட்டேங்குது.
பக்கத்து வீட்டுக்காரர் தான் வரா. டே கூட வரலடா நீ தான் பிடிச்சின்னு வந்தேன். இல்லை சார் வரா சார், நான் சும்மா உட்காந்தா கூட வரா. இல்லை அவன் தான் சிம்ரன் தான் வரான், இல்லைன்னா சரத்பாபு தான் வராரு, இல்லை எவ்வளோ ஒத்தியே என்ன ஆயிடுது, நீ போய் சும்மா உட்கார்ந்து பார்த்தா என்ன ஆயிடுது, வராங்களா வர வைக்கிறியா? பாருங்க, புலன்கள் நிமித்தமாக நாம் சேர்த்து பெறக்கூடிய காட்சிகள் ஒன்று. இந்த பெறப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கிறோம்னா மனதுக்குள்ளே கொண்டு போகிறோம். நம்ம பார்க்கும்போது பார்க்கல, என்ன செய்யலை, பார்க்கும்போது பார்க்கல, பேசும்போது பேசலை, சிரிக்கும்போது சிரிக்கலை, அப்பாரமாக நம்ம சிரிச்சிருக்கலாமோ, பேசியிருக்கலாமோ, நம்மளை திட்டானே நம்ம திட்டிருக்கலாமோ, அதுதான் என்ன பண்ணுறோம் இப்போ. இதுக்கு பேர் தான் இப்போ தியானம் ஆயிடுச்சு. எதுக்கு உட்காந்து எதெல்லாம் செய்யிட்டு அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். இதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 25 வருஷம் 30 வருஷம் கட்சி வரைக்கும் அப்படியே போத்துன்னு உட்காந்து மாடிக்கிட்டு அப்படியே போட்டாரு. கட்சி வரைக்கும் என்ன ஆகிட்டாரு, தொழுவத்தில் கட்டின மாடு மாதிரி. ஏன்னா ஒரு கோயில் எதுவுமே சொல்லிட்டு வந்தாரு, அது கம்ஃபர்டபுளாக காலம் பண்ணி கொண்டு உட்காந்துருவாரு. சாப்பிட வரைக்கும் வர கற்றுன்னு இருப்பார். உயிரை மட்டும் பிடிச்சின்னு வாழ்ந்து நடா பண்ண போறீங்க இல்லை. சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். இதோ இங்க இருக்கிற கடவுளை கோவில போய் இங்க பார்க்க முடியாது, தொகுது கூரை மேல கோழி, இதை முடிய முடியாது. போய் எங்கன்னா வைகுண்டத்துல போய் சொர்க்கத்துல போய் தங்குவான், சூப்பு வச்சா சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு போயிட்டு இருக்கலாம் இல்ல. இது விட்டு எங்க வைகுண்டம் போவான்? புத்தர் தெளிவா சொல்றாரு, ஆட்சி தெரிஞ்சாங்க. இப்பொழுது ஒரு மனிதன் சந்தோஷமாக இல்லை என்றால் நாளை அவனால் என்ன பண்ண முடியாது, சந்தோஷமாகவோ மகிழ்ச்சியாகவோ இருக்க முடியாது. இந்த கணத்தை அனுபவிக்க முடியாத ஒரு மனிதன் அடுத்த கணத்தையும் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க. உன் புலன்கள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை கொண்டாடுவதற்கும் வாழ்வதற்கும். உன் விருப்பம், நீ எப்படி கொண்டாடணுன்றது உண்டு. நான் அதை அங்கே போது நான் என்ன செய்யறேன், நீ அதை செய்ப்பா இதை செய்ப்பா நான் சொல்கிறேன், அது உன் விருப்பம். நீ எதை வேணா சாப்பிட்டுக்கோ, தப்பு இல்லை. நீ கண்ணில் வந்தால் சாப்பிட்றியோ நாட்டில் வந்தால் சாப்பிட்றியோ அது இஷ்டம். நான் சொல்லிட்டேன், வெங்காயம் எப்போ தான் கண்ணில் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆமாம், ஐயோ வெங்காயம் எங்கள் அர்த்தம் கண்ணில் வருது. அந்த ஜகி வாசித்தவர் சொல்கிறாரு, பூண்டு வச்சா நகத்தில் வரும் எரியும், ஆனால் பூண்டு வச்சா நகத்தில் எரியுது, வெங்காயம் எடுத்தா கண்ணில் ஏற்றி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. எதையும் சாப்பிடாம, ஏன்னா புல்லுக்கு மாடுகளுக்கு கற்றுக் கொடுப்பான் இதை தான் சாப்பிடணுன்ட்டு. பட்னி அந்த ஒன்று போட்டால் என்ன பண்ணாது, ஒரு பட்னியை போட்டுருவாங்க. பொண்ணு வித்தம் பண்ணணுமா வித்தம் பண்ண, அங்கே பூண்டையில் அதை சமைச்சு போட்டு நல்லா சாப்பிட்டு வந்து அதை சிறப்பாக அதை திரும்புவாங்க. வரும் நான் விபசனாக்கு போனேன் தனியாக இருந்தேன், ஏன்டா இல்லை இல்லை அதை வர பெருமை வராது. 10 நாளாக நான் தனியாக இருந்தேன். உதவாக்கிறேன், நீ ஊரில் தலை ஒன்றும் இல்லை அதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஒரு விசேஷமான 10 நாள் போய் தனியாக இருப்பேன். நாங்கள் டெய்லி செய்யறதுக்கு வேலை, இந்த 10 நாள் போய் தனியாக உட்காந்து முடியாது. ஏன் படுகலா நினைச்ச கூட கூப்பிட்டு எழுப்புறாங்க, சரண் ஐயா பண்ணிட்டேங்கய்யா. அப்போ நான் தனியாக போய் உட்கார முடியும்? சொல்லுங்க, தனியாக போய் உட்கார முடியுமாங்க? ஏன் வாழ்ற ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, தனிமை நாட முடியாது. இப்போ அடக்கம் அப்படின்றது என்னன்னா, எப்போ எதை நீ வெளிப்படுத்தணுமோ அப்போ அதை வெளிப்படுத்தணும். எப்போ நீ எதை வெளிப்படுத்தக்கூடாது அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் வெளிப்படுத்தும் வல்லமையோடு நீ இருக்கணும், நீ செயல்பட தகுதியோடு இருக்கணும். மனம் எண்ணங்களை எழுப்ப வல்லது, கருவிகளெல்லாம் பார்க்க வல்லதுன்ற மாதிரி மனம் என்னதுக்கு வல்லது, எண்ணங்களை எழுப்ப வல்லது. ஏன் அந்த எண்ணங்கள்லாம் எழும்புதுன்னு அனலைஸ் பண்ணுறது. நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் சரியா தப்பா, நம்ம இதை இப்போ நீங்கள் இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை என்ன கூட கவனிக்கிறீங்க. கவனிக்கிறதுன்றது எங்கே இருந்ததுன்னா உங்களேருந்து மனதுலேருந்து எழுந்த எண்ணங்களால் என்ன பண்ணுறீங்க, என்ன கவனிச்சுக்கிறீங்க. நான் பேசுறதுன்றது என்ன ஆச்சு, எண்ணங்களால் அல்லது எண்ணமற்ற நான் என்ன பண்ண முடியாது, சும்மா தான் வந்து இப்படி பண்ணணும். நம்ம புத்தர் தமபுத்தர் பூ குத்து மாதிரி யாருன்னா கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு போயிட வேண்டியது தான். அம்மா அங்கே புத்தர் பூ குத்தாரு, இதுதான் தம போட்டு 10 பேர் 20 கதை எழுதுவான். ஏன்னா ஒருத்தர் 2 கதை எழுதுவான். முன்னாடி எழுது நான் தப்பாக எழுட்டேன், இப்போ தான் சரியாக எழுதுறேன். அப்போ எப்படி இருக்கும் அந்த கதை? இப்போ என்னத்தான் சொல்லு, என்னத்தான் தோணுது சொல்ல நீ செல்லம் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லிச்சேன்னா என்ன பண்ணிக்கலாம். நம்ம பாட்டுக்கு எதுவுமே தோண உட்காந்து அது முன்னாடி எதாவது கற்றுக்க முடியும், ஒன்றும் கற்றுக்க முடியாது. ஸோ எண்ணங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு மனதிலேருந்துன்னா, ஒன்றை நீ என்ன செய்யறதுக்கு ஆராய்ச்சி, அல்லது ஒன்று ஆய்ந்து ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கலாம் கூட்டி கணக்கு போய் அதுக்கு தான் என்ன பண்ணி வச்சுது உள்ளது எண்ணங்களை எழுப்பது. எண்ணங்கள் தவறானவைகள் அல்ல, ஆனால் எப்போதுமே எழுப்பினுக்கலாமா, அதை காட்சிகள் தப்பு இல்லை எப்பவுமே பார்த்துனுக்கலாமா, சத்தம் தப்பு இல்லை எப்பவுமே கேட்டுனுக்கலாமா, நாக்குக்கு ருசியானது தேவை எப்பவுமே சாப்பிட்டுக்கலாமா. எப்படி புலன்கள்லாம் எப்போதுமே செயல்பட்டுனே இருந்தால், அது ஓய்வு இல்லாமல் செஞ்சுன்னு இருந்தால் ரிப்பேர் ஆகிடும்.
அதே மாதிரி மனமும் சதா சர்வகாலமும் என்ன மீட்டினே தான் ஆகிடும் ரிப்பேரா ஆகிடும். அந்த பழுது அடையாமல் இருக்கிறதுக்கு தான் தூக்கம்னு கொடுத்து வச்சுக்கிறாங்க. என்னென்னலாம் எல்லாம் மனமும் சேர்ந்து தான் கொடுக்கும். கண்ணு மட்டும் தான் சார் ஓய்வு எடுக்குது. நான் தூங்கும்போது காது ஓய்வு எடுக்கிறது இல்லை. ஏன்னா சதா எச்சல் கேட்டுனே இருக்குது. சில பேர் இப்போ காது ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இப்போ மறந்துட்டு இருப்பான். சதா எச்சல் எப்போ கேட்கட்டே காதில் ஹெட்ஃபோன் தேடுறா நான்சென்ஸ். அப்படின்னா தான் கேட்டுனுங்க. அது கேட்டுங்க ஹெட்ஃபோனை பிடிங்கி போடணும். ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டு போட்டு பழகிச்சு. ஹெட்ஃபோன் இருக்குதே தெரியாது 10-30. ஆனால் எப்போன்னா கேட்கும் சார் இருக்கு நைட்டில். பின்ன ஹெட்ஃபோன் போட கேட்டு தானே இருக்கும். அதுவும் நான் விரும்பின போட்டால் இன்னும் வருது சார் சம்டைம்ஸ். ஏன்னா தூங்காமல் கொண்டாந்து விட்டாரு, அப்போ கேட்காம போயிடுச்சு. நல்லா ஒரு 20-30 நிமிஷம் தூங்கிட்டு பேர் ஓய்வு எடுத்துட்டு பேர் திரும்ப மனம் வேலை செய்யும். ஏன்னா போட்டு உள்ளே குத்தினேங்கிறாங்க, என்ன பண்ணுறது கேட்க ஆரம்பிச்சிடும். இவர் தூக்கத்தில் கேட்டு தான் நினச்சி போயிரு. ஆனால் எங்கள் விஷயம் என்ன நடந்தது, ஹெட்ஃபோனு கைட்டில். அந்த மாதிரி மனிதன் அந்த மனம் எண்ணங்களாலான அந்த மனதை என்ன செஞ்சுனே இருக்கிறான். சதா சர்வகாலமும் எண்ணம் விட்டுனே இருக்கிறதுனால அவன் ஓய்வாக உட்காரும் போது அண்ணன் தான் செஞ்சுட்டு போகிறான் எண்ணங்களை. இங்கே அடக்கமாக இருக்கிறீங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? மனதில் நான் எண்ணம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு யாருக்கு தெரியும்? அவன் தான் தெரியும். இப்போ யாரோன்னா நான் என்ன சொல்லிடலாம். ஒரு மனுஷன் 3 நாளாக உள்ள உட்காந்துட்டு புக்கே வந்தான். நான் மனுஷோடி எங்க நான் இப்போ வந்து மௌன விரதம் இருக்கிறேன், நான் இப்போ வந்து யாரை கூட பேச மாட்டேன்னு ஒரு 3 நாளுக்கு நான் போகும்போது ஒரு புக்கே வந்தான். நான் எப்படி இருக்கும் மனசு தொந்தோன்னு பேச தானே எழுத முடியும். இந்த பேசிக் அறிவே இல்லாமல் ஒரு மனுஷன் அறிவு திருக்கோயில் கறி தெரிஞ்சுக்கிறீங்களே எப்படி? ஏன்டாடா நீ மௌன விரதன்ற பேரில் என்ன பண்ண போகிற? உள்ள போயிருக்காதுன்னு தொண்ணு பேசி ஒரு புக் எழுதிய தர போகிறேன். அது நல்ல புக்காக இருக்கலாம், கெட்ட புக்காக இருக்கலாம். அது எப்படி மௌன விரதமாச்சு? நான் என்ன கூட பேசிக்க போகிறேன்ல சொல்லிடணும். என்ன சொல்லணும்? ஒரு தேர்ந்த மனிதன் என்ன சொல்லுவான்? நான் என்ன கூட பேச போகிறேன், நான் என்னிலிருந்து ஒரு புத்தகத்தை எழுத போகிறேன். ஒரு நல்ல கவிஞர் பேசி நிற்பானா எழுதி நிற்பானா? அப்போ அவன் பேசிக்கிறானா இல்லையா? வாய் வழியா தான் பேசல, ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுகிறான்? அவன் பேசுறான். ஒரு படைப்பாளி உள்ளுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறான்? பேசுறான். ஒரு ஓவியன் வெளியே வரைகிறது ரொம்ப கம்மி. 40 கோடு பார்த்து அழிச்சிட்டு அவன் 47 கோடு தான் வெளியே வரைகிறான். அவன் ஒரு ஸ்ட்ரோக் நம்ம பார்க்குற ஒரு ஸ்ட்ரோக் அவனுக்குள்ள மனசுக்குள்ள எத்தனை முறை ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல தடவை ஓடி இது வந்தால் தான் அப்போ தான் அது என்ன இந்த படமாக மாறுன்றது அவன் உள்ளுக்குள்ள அவ்வளோ தூரம் அவன் யோசிக்கிறான். ஒரு ஜஸ்ட் மூவ் பண்ணுறான்னா மூவ் பண்ணுறது எம்துண்டு ரொம்ப தான். பிசிக்கல் மூமெண்ட்டு ரொம்ப கம்மி. மனசுக்குள்ள 64 கட்டத்தையும் யோசிச்சுட்டான். யோசித்து பார்த்தா என்ன பண்ணுறான்? மூவ் பண்ணுறான். எவ்வளோ தூரம் யோசிக்க தெரியுதோ அவ்வளோ தூரம் சிறந்த விளையாட்டு வீரன். எண்ணங்களால் ஆனோன்னா எண்ணங்கள் அற்றவனா? எண்ணங்களால் தான் ஒரு மனிதன் சிறந்தவன் ஆகிறான், கவிஞனாக ஆகிறான், ஓவியனாக ஆகிறான், சிறந்த விளையாட்டு வீரனாக ஆகிறான், நல்ல படைப்பாளியாக மாறுறான். இந்த எண்ணத்தை ஒடுக்கலையா சொன்னாங்கன்னா அடக்கு ஒடுக்க இல்லை. எப்போது உன் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு உன்வசப்படுத்த தெரியுதோ நீ நினைக்கும் போது யோசிக்கணும். எப்போ பார்த்தாலும் யோசிச்சுங்க நடக்குமோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இருப்பேன் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுருப்பேன். என்னதான் லிஸ்ட் லாஸ்ட்ல படுத்தா ஒரு கையில் பாய் விரிச்சா தூக்கம் வரல. ஏன் வராது? ஏயா என்ன பண்ணினே இருக்குது? சதா சர்வகாலமும் ஒரு திட்டமிட்டபடி இல்லாம இஷ்டத்துக்கு என்ன பண்ணினே இருக்குது? அலை போல எழுப்பினே இருக்குது. இந்த எழுப்பத்தை யார் தடை செய்யணும்? யார் நிறுத்தணும்? 3வது ஆள்லாம் வந்து ஒரு நல்ல மாஸ்டர் என்ன பண்றாருன்னா பயிற்சிகளை தர, இந்த எண்ணங்களை ஒடுங்கிறதுக்கான பயிற்சிகளை அழகாக ஒன்று சொல்றாரு. குண்டு செட்டிப்பா அதில் குதிரை ஓட்டு. ஒரு கை தேர்ந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு? குண்டு செட்டில் நம்ம 2 பேரும் பேசிக்கணும். யார் 2 பேரும்? ஒரு குருவும் என்னை குருவாக எதுன்னா என்னுடைய மாணவனும் அல்லது சீடனும் சொல்கிறேன். தம்பி அண்ணாச்சி பேர் அண்ணாச்சி தான், ஆனால் நீ தம்பி ஆனால் என்ன பண்ணு குண்டு செட்டில் அவரும் ரொம்ப சந்தோஷமாக சரிங்க நீ போய் ஒரு செட்டி வாங்கி யாரு குதிரை வச்சுன்னு ஓட்டுன்னு நினைச்சேன். சாத்தியமா? ஏன் இல்லை? பாருங்களேன், இந்த தந்திரங்களை ஒரு குருவும் சீடனும் பேசிக்கிட்டு தான் அத்தனை கதைகளும் எத்தனை கல்லினை கட்டி ஓர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. பாட்டு கேட்டிருப்பீங்க. கல்லை கட்டி கல்லை போட்டாலும் நான் எழுதிறேன். கல்லை கட்டி போட்டாலும் கடலில் மிதப்பேன், நான் கடலில் மிதப்பேன், நான் கடலில் மிதப்பேன், நான் கடலில் மிதப்பேன். எப்போ?
கதி அறிந்து விதி கிடக்க அறிந்ததனாலே, கதி அறிஞ்சு விதி கிடக்க அறிந்தனாலே. உன் எண்ணங்கள்ல தான் உன் விதி வேலை செய்யுது. எண்ணங்கள்லாம் தோன்றுறது பாருங்களேன். நீங்கள் ஒரு காட்சி பார்க்குறீங்க, காட்சி பார்த்தோடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது. இந்த எண்ணம் தோன்றுவதற்கான காரணமே விதியிலிருந்து தான் வந்தது. எங்கிருந்து தான் வந்தது? விதி. முன்னமா நீ அந்த காட்சியை பார்த்து நீ என்னென்ன பண்ணியோ, அலட்சியம் பண்ணியோ, அதை சரி பண்ணியோ, அதை நீ கருணையோடு பார்த்தியோ, எப்படி பார்த்தியோ, அதை அப்படியே பார்க்க உனக்கு வர்ற வரைக்கும் உனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்குது. எப்படியே பார்க்கலாம், அதை அப்படியே பார்க்கணும். ஒரு கசாப்காரன் ஆடு வெட்டினா ஆடு வெட்டுறான், அவ்வளோதான். உனக்கு ஏன் கண்ணிலையோ நாக்கிலே தண்ணி வரும்? கசாப்காரனுக்கு நாக்கிலையோ இல்லை கண்ணிலே தண்ணி வந்து அர்த்தம்ங்கிறான். பார்க்குற உனக்கு ஏன் நாக்கில் தண்ணி வந்து? சாப்பிட்டேன், அந்த ருசியை நீ பார்த்துருந்த, அதனால உனக்கு என்ன ஆச்சு? அங்கே நாக்கில் தண்ணி வந்து. இல்லைன்னா பயந்த யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல பார்த்து ஆக்சிடென்ட்ல சேர்த்துட்டாங்க, அந்த மனுஷனுக்கும் ரத்தம் வந்தது, அதை பார்த்து இந்த ஆட்டுக்கும் ரத்தம் வந்து, உனக்கு இப்போ கண்ணில் தண்ணி வந்து. அந்த சம்பவமா இங்கே நடக்குது. அந்த சம்பவமா இங்கே நடக்குது. பின்ன நடந்தது எப்போ? முன்னும் நடந்த ஒரு காட்சிகளும் முன்னும் பெற்ற நீ அனுபவத்தையும் எங்க பார்க்குற? இப்போ நடக்கிறது நீ என்ன பண்ணல? இப்போ பார்க்கல. இப்போ நடக்கிறது நீ என்ன பண்ணல? இப்போ பார்த்தா அது ஒரு சம்பவம் உனக்கு என்ன வந்து? இப்போ பார்த்தா அது என்ன? அது ஒரு சம்பவம். ஆடு வெட்டக்கூடாது நீ சொல்லுவியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இல்லை ஆடு வெட்டாதுன்னு ஏன் சொல்கிறான்? ஒருத்தன் ஆடு வெட்டாதுன்னு சொல்கிறான், ஏன் சொல்கிறான்? அதுக்குள்ளேயும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் இருக்கு. வெண்டைக்கால இல்லை இருக்கா? வெண்டைக்கால என்ன நம்மள மாதிரி இல்லாமல் ஜீவன் வேற மாதிரி இருக்கு. அப்போ அதையும் வெட்ட சொல்ல மாட்டேன். அப்போ எல்லாத்தையும் வெட்ட சொல்லாத. ஏன் வந்து சேர்த்து உன்னை வெட்டிக்கா ஃபர்ஸ்ட்டு. இங்கே சுற்றி நாங்கள் வெட்டி சாப்பிட்டுக்கிறோம். வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் மாங்காயும் பொள்ளங்காயும். என்ன பண்ணேன்? உங்களுக்கு ரொம்ப காரணம் என்ன பண்ணேன்? என்கிட்ட வாடினானுங்க, ஐயா இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர கருணையாக இருக்குது, எல்லாரும் வெட்டி வெட்டி சாப்பிட்றாங்கன்னா உன்னை வெட்டி சாப்பிட்றேன். வீட்டுக்கு போய் உன்னை எது போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டா ஃபுல்லாக கட்டிப்பாங்க, எல்லாம் பணம் வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். நீ தான் ரொம்ப கருணையான ஆளாச்சு, செய்யலாமா இல்லையா? கொடுத்துட்டு போய பசியத்தை சாப்பிட்றல்ல, பசியத்தை அறியுத உன்னை என்ன பண்ணுற? என்னத்த சாப்பிட்ட நீ? அது உன்னிலேருந்து வேற வருது. நீ மனுஷனாயிட்டு திமுறா உனக்கு என்ன ஆச்சு? ஒரு கதை ஒன்று போயிட்டு ஊர்கிட்ட போய் கேட்குறாங்க, கிருஷ்ணா வேலை தான் என்ன, இதெல்லாம் எப்படி செய்யுது? ஒன்று போய் சொல்கிறேன் நாரதுக்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போய் எல்லாருக்கிட்டையும் போய் ஓம் நமோ நாராயணா சொல்லு, அதுக்கெல்லாம் முத்தி மோச்சாட்டி நிம்மதியாக வாங்குறோம். நீட்டாக போனால் இருந்தாலும் போய் ஒரு வண்டை போச்சு, ஓம் நமோ நாராயணா நான் சேர்த்துச்சு. என்ன சொன்னேன்? ஓம் நமோ நாராயணா மத சொன்ன வண்டு என்ன ஆயிடுச்சு? இருந்தாலும் முக்தி அடைவாள் சேர்த்து போச்சு. போயிட்டான் நாராயணன். சரி, நம்ம பெரிய அப்பா வச்சாருக்கு, அப்பா தான் அப்பா முறையாவதுன்னு நினைக்கிறேன். இல்லை போய் ஒரு கிளிகிட்ட போய் சொன்னான் ஓம் நமோ நாராயணன், அதுவும் சேர்த்துச்சு. கிளிகிட்ட சொல்லிட்டு அதுவும் சேர்த்துச்சு. கழுதுகிட்ட போய் சொன்னான் ஓம் நமோ நாராயணன், அதுவும் சேர்த்துச்சு. ஒரு டென்ஷன் எல்லாம் சேர்த்துச்சு. மனுஷனை சோதிக்கலாமா வாடாவா? சரவணகுமார்கிட்ட சொன்னால் சரவணன் என்ன ஆவான்னு தெரியல இப்போ அப்படின்ட்டு ஒரே பயம். இருந்தாலும் இதை வந்து அவங்ககிட்டே கேட்டுடலாம், யார்கிட்டயே சொன்னவங்ககிட்டே கேட்டுட்டோம்னா இதை சொல்லி பார்க்கலாம். நீட்டாக ஓடலாம். தந்தையே நீ சொன்ன மந்திரத்தை சொன்னவங்களாம் காணாம போட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் பிறவி மோட்சம். வண்டோட மோட்சம் தான் கிளி, கிளியோட மோட்சம் தான் கழுதை, கழுதையோட மோட்சம் தான் மனுஷன். மனுஷனுக்கு போய் சொல்லி தான் பாரு என்ன ஆகுது, மனுஷனுக்கு போய் சொல்லி தான் பாரு என்ன ஆகுது. காலை வந்து சொன்னான் ஓம் நமோ நாராயணா, ஒரே சந்தோஷம் அவனுக்கு. உங்களுக்கு எதனா சிரிப்பு வந்தா சொன்னேன், பொருள் போயிட்டுனா சிரிப்பு வருமா? நெடுமுடி கிள்ளினா அவனுக்கு கோவம் வருமா? பெரிய மயிர் பிடிங்கன்னு கேட்டா, நெடுமுடி கிள்ளிங்க கேட்டால் என்ன பண்ணாது? ஏன் நெடுனா பெரிய, முடினா மயிறு, கிள்ளினா பிடிங்கி, நெடுமுடி கிள்ளினா அவனுக்கு என்ன வரல? பாவம் வரல. அந்த மாதிரி ஓம் நமோ நாராயணனா என்னன்னு தெரியல, உனக்கு ஞானம் எங்கே வரும்? என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற எனக்கு தெரியல, வேற மொழியாகுது. பிளீஸ் எங்கள் மொழியில் பேசுவோம், சென்னை தமிழில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருப்பான்? அந்த
உன் மொழியில சொல்லியிருப்பான். உன் மொழியில பேசுகிறேன், நான் இப்போ சொல்கிறேன், நீ தான்ப்பா மனுஷனாக பயணிச்சிருக்கிற அப்படின்னு அர்த்தம். நீ தான் மனிதராக நீ தேடுறியே அந்த ஒன்று, அது யார் தான்? நீ தான். இப்போ என்ன அவன் செத்தா போயிடுவான். ஓ எனக்குள்ள தான் ஒரு விசேஷமாக தான் என்ன பண்ணுவான், வாழ்க்கை கொண்டாட்டமாக வந்துட்டு போயிடுவான். நான் பிறப்பெற்றதே எதுக்கு தான்? இன்புற்று இருப்பதற்கு தான் அப்படின்னு அவனுக்கு புரியும். இப்போ மோட்சம் முக்தின்னு யார் என்னன்னா சொல்லுறாங்க. இப்போ அடக்கம் என்ன பண்ணா உட்காந்து அப்படி உட்காந்து பண்ண முடியுன்னு அடங்குறது என்னடா கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் ஏன் எழுதுது இல்லை, யார் வந்தாலும் சொர்க்கம் இருப்பது உண்மை என்ற என்ன பண்ணாரு, பக்கத்தில் நிக்கட்டுமே வரும் வெக்கங்களோடட்டுமே. அந்த பொண்ணை நம்ம பார்த்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டோம், விட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தலைமாரி போய் ஐ லவ் யூ டி, நீ இல்லாத உலகத்தில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டியானா இப்போ வந்து உட்காந்து எப்படி இருக்கான்? சீன் கட்டு இல்லைன்னா எப்படி இருக்கான்? திரும்ப 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 தான் பாஸ்வேர்டா மாட்டோம். நீ உனக்கு கல்யாணம் பண்ணுவான்னு இருப்ப, ஆனா உனக்கு பாஸ்வேர்டா மாற்றிருக்காது. பழைய காதலி என்ன ஆயிட்டு இருப்பா, உனக்கு பாஸ்வேர்ட் ஆயிட்டு இருப்பா. எங்கடா உன் அடக்கம் என்னாச்சு? வாழும்போது வாழ்க்கையில என்ன ஆயிடுவா, வாழ்க்கைய மிஸ் பண்ணிட்டு இப்போ என்ன ஆயிடும், தவறுதலாக போயிடும். உன் புரிதலை, உன் கொண்டாட்டத்தை, உன் உச்சத்தை யார் தள்ளிப்பட்டது? நீ தான் தள்ளிப்பட்ட. அப்போ புலன் அடக்கம் தேவைதான், ஆனால் நல்ல தேர்ந்த குரு கிட்ட போகணும். யார்கிட்ட போகணும்? ஏற்கனவே ஒருத்த அடங்கி போயிருப்பான் பத்தியா, அவங்ககிட்ட போகணும். அடங்கி போனவன் எப்படி இருப்பான்? இப்போ அடக்க தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? கூடாம குழம்புக்கு மூணாமல் இருப்பான். எப்போ அடங்கி இருப்பான்? நீ இல்லாத போது தான் அவன் அடங்கி இருப்பான். நீ இருக்கும்போது அவனால அடக்கமா இருக்க முடியுமா? நீ முன்னாடி போய் நின்றுட்டேனா அடங்கமா உட்காந்துப்பான். ஏன் நீ வந்தவனா அப்படி பெஜாராயிடுவான், டென்ஷன் ஆகி உனக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். நீ இல்லாத போது எப்படி உட்காந்துப்பான்? அப்போ நீ சைலண்டாக கவனிங்கன்னா என்ன செஞ்சாமா? ரகசியமா பார்க்கணும். ரகசியமாய் ரகசியமாய் அப்படி பார்க்கணும். நீ என்னை நீ எப்படி பார்க்கணும்? நான் சைலண்டாக இருக்கிறேன் இல்லையான்ட்ட ரகசியமா பார்க்கணும். நீ நேரம் பார்த்தா எப்படி தான் இருப்பேன்? நீ எதிர வர நான் உனக்கு எப்படி வணக்கம் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? நான் எந்த மாதிரியான ஆளு? நல்லா செயல்படக்கூடிய ஒரு மனிதன். அவன் தான் என்ன பண்ணுவான்? அடக்கமா இருப்பான். அவனை பார்த்து நான் அடக்கமா இருக்க முடியுமா? நடிக்க தான் முடியும். நான் உன்னை பார்த்தோன்னே டக்குன்னு காண முடியும். நீ வரும்போது அது வரைக்கும் நல்லா பேசினீங்க, அதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு எப்படா இதை டெவலப் பண்ணுறது, இன்னும் இது ஃபுல்லாக பண்ணுறாங்க, 70 வாங்கிட்டோம், ஃபுல்லாக வரல, இது வர கடை மேலே இருக்குது, இது என்ன பண்ணுறது, யாவும் பாடுவான்னு தெரியல, வரவன் எவனா ஒரு 1,00,000 கொடுப்பானா, கடை கொடுப்பானா, நம்ம எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுக்கிறேன்னு வச்சுக்கா. நீ கதவு தேவை சத்து கட்ட டக்கு பண்ணிப்பேன். ஏன் நடிக்கும் போது நம்ம நடிக்கிறதே எப்படி பண்ணி கதவு நான் கம்மனே பண்ணுறேன். இப்போ எது நடந்தாலும் அவனுக்கு பொண்ணு நான் தெரிஞ்சிச்சு, நான் பாட்டு சைலண்டாக பண்ணுறேன். கதவு தந்தா என்ன ஆகுவேன் சொல்லுங்க? கதவு தந்தா என்ன பண்ணுவேன்? உடனே கண்ணை திறப்பேன். ஏன் நீ வந்திருக்கிற உடனே நான் என்ன பண்ண பார்ப்பேன், உடனே ரிசீவ் பண்ண பார்ப்பேன். அப்போ என் நடக்கிறத உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதே ஒரு கேள்வி கேட்டு அடக்கமாக சொல்லுங்க சார், நான் நியாயமா நான் ஒரு கேள்வி கேட்டுருவேன், ஆனால் நீ எப்படி போய் சொல்லலாம்? கேட்கறது அசிங்கமான இடத்துல இருந்து கற்றுன்னு வந்து அதை பற்றி எப்படிங்க சொல்கிறது? சார் நீங்கள் வந்து ஒரு தப்பாக கற்றுன்னு விட்டுக்கிறீங்க சார், அது ரொம்ப தப்பு சார், நான் என்ன பண்ண தெரியுமா? அவரு அது தப்பா? அதோட நீ பெரிய நீ சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஏன் ஒரு மனுஷன் அனுப்பிச்சு போய் பேசினா 20 வருஷத்துக்கு ஒரு மாற்றத்துக்கு பார்க்குறேன் உங்களுக்கு என்னங்க இதோட பெரிய விசேஷம் இருக்க முடியும்? அவர் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கயா? அவர் அடக்கமாக பேசிக்கிறாரு. கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வரையோ ஒரு மனுஷனை என்ன பண்ணுவான் அடிப்படையாக கேட்டால் என்ன ஆகிடுவாரு? அதுவே இல்லை, மாடு பதறது. அதை போய் இங்கே வெங்கடா வச்சு வெளியே போய் தின்னிடுது. இங்கே வந்து என்ன பண்ணுங்க? அதெல்லாம் இங்கே செய்யாது. இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ வாய்ப்பு குத்து பாருன்னா செய்வான். என்னையா செய்வான்? உன்னை வாய்ப்பு குத்தியானா அப்படி கசிக்கலாம் பண்ணுவான். அதுக்கான வாய்ப்பை ஏன் கொடுத்த? ஏன் கொடுக்குற? நீ செய்ய முடியும்னா என்ன பண்ணணும்? சும்மா அடங்கி இருக்கிற. இப்போ வந்து ரேஸ்ல நிற்க வச்சுக்கிறாங்க, பெல் வச்சோன்னு என்ன ஆகணும்? நீ அவன் தான் அடக்கமாகறான். எல்லாம் ஓட்டு பேரும் ஏதோ போல உட்காந்துக்கிறோம். யாரு
அப்போ ரேஸ்ல அப்படி இருக்கிற ஒரு சிங்கத்தை, அப்படி இருக்கிற ஒரு மனிதனை, அப்படி இருக்கிற ஒரு ஞானியை நீ பார்க்கிற, அசலை பார்க்கிற, அது எப்படி இருக்கான்? அப்படியே பேச எப்படியா பேச? ஏன்னா அது எந்த உச்சத்தில் இருக்குது? 2 எஸ்டிமா பார்க்குது. அடக்கமா இருந்தேன்னா எனர்ஜி அதிகமாகிடும். நல்லா தூங்கி எழுந்தனா எப்படி இருப்ப? காலைல ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. எப்படி செய்ய முடியும் உன்னால வேலையை? நைட்லாம் தூங்கலை, பொண்ணு பார்த்துட்டு எப்படி இருப்பேன்? பொண்ணு பார்த்துட்டு ஞானி தின்னுங்கிறேன். அவங்ககிட்ட என்னத்த பேச கேட்க முடியும் உன்னால? அது இப்படி தான் நடப்பாரு. அடிமீது அடி இல்லை அப்படி மெதுவா. ஏன் அவர் அபுமினோவாத யாரு? சரக்கே இல்லை சாமி, பூமி எங்கடா நோவும் இல்லை. ஒரு 80 கிலோ வெயிட் நடந்தா எப்படி இருக்கு? கீழே எப்படியா இருக்கான்? நல்லா ஒரு சாலிட் ஒரு பிளாக் ஒன்று நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு சிங்கம் நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த கம்பீரமே என்ன ஆயிடும்? உன்னை ஒண்ணு பண்ணும். நீ ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நீயும் ஆயிடுவேன். நீ போற இடத்த பொறுத்து தான் நீ என்ன ஆயிடுவேன். அதுவா மனிதன்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு. இந்த அடக்கம் ஏன் இறைவன் நமக்கு வரமாக தரவில்லை? தூக்கத்தை நமக்கு வரமாக கொடுத்து நம்மளை உறங்க வைத்த ஒரு மனிதன், ஒரு கடவுள் ஏன் நமக்கு வந்து அடக்கத்தை வரமாக தரலைன்னா, போதும் என்ற நிறைவு உள்ள போது தானாக அடங்கிட்டு போறான். ஓடந்து போதுன்னா என்ன ஆயிடுவான்? நாளைக்கு வேட்டாட முடியும் என்ன பண்ணுவான்? உட்காந்துருவான். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான்? நாளைக்கு பார்த்து பேச போறோம்னா முடிவெடுத்துட்டு என்ன பண்ணலாம்? திங்கள் என்று திரும்பி பார்த்தேன், செவ்வாய் என்று திரும்பி அதை பார்த்தேன், 12 அதுன்னு ஒரு கவிதை எழுதிட்டோம். நம்ம எப்படி பார்க்க போன முடிவு வந்து எப்படி தூக்கலாம்? பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாதுன்னு என்ன பண்ணணும்? அப்போ இன்னைக்கெல்லாம் நாளைக்கு நம்ம சந்திச்சிடலாம். இன்னைக்கெல்லாம் என்ன அப்பா கிட்ட நம்ம பார்த்து 27 வயசுல கல்யாணம் பண்ணுவார், நமக்கு ஏன் இந்த குப்பை அப்படின்னு கம்மனு இருந்தால் என்ன பண்ணிடலாம்? சொல்லலாம். இருந்தாலும் எப்படி கல்யாணம் பண்ண மாட்டான், நம்மளை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? விஷயம் தான். கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்பா இல்ல, இந்த ஆண்டவன் உன்னை அப்படி கேர் பண்றான். இந்த இயற்கை அல்லது இந்த இறைவன் உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிது? படைத்தது அது. நீ சிறப்பாக இருப்பதற்கான சந்தர்ப்பத்தை தான் கொடுத்துருக்கு. நீ எப்படிதான் இருந்தாகணும்? சிறப்பாகவும் பெருமையோடவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாகணும். நீ ஒல்லியா இருக்கலாம், நீ குள்ளமா இருக்கலாம், நீ மெலிந்த தேகத்தோடு இருக்கலாம், இல்லை குண்டா இருக்கலாம், நீ சிவந்த தேகத்தோடு இருக்கலாம், கருந்த தேகத்தோடு இருக்கலாம், நீ மறுக்களால் நிரப்பப்பட்டிருக்கலாம், நீ சாப்பிட்றது புழுக்களான உணவாக கூட இருக்கலாம். புழுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றவங்களாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. புழுக்களை சாப்பிட்றவங்க வாழ்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸ்லைஸ் பண்ணி பாம்பு சாப்பிட்றவன், நாய் சாப்பிட்றவங்களாம் கூட இந்த உலகத்துல வாழ்ந்துன்னா இருக்கிறாங்க. நீ சாப்பிட்ற உணவுனாலேயோ, நீ படித்த படிப்புனாலேயோ, நீ விசேஷமானோ நீ கற்பனை பண்ணிக்கிற. நீ படிக்காவிட்டாலும், நீ எந்த உணவு உண்டாலும், நிலைமை நீ எங்க இருந்தாலும் நீ யார் தான்? விசேஷமானவன் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி உனக்கு புரிஞ்சிச்சு. இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவன் நாளைக்கும் வாய்ப்பு கொடுக்கும். இன்னைக்கு மீன் கொடுத்த கடல் நாளைக்கும் மீன் கொடுக்கும். இன்னைக்கு உழைக்கிறதுக்கு ஒரு கூலி வேலை கிடைச்சதுன்னா நாளைக்கும் வேலை கிடைக்கும். இன்னைக்கு வாழ முடிஞ்சதுன்னா நாளைக்கும் வாழ்வேன்னா அப்படின்னா இல்லை, நீ என்ன பண்ண மாட்டேன். உள்ள போராட்டமே இல்லை. அந்த போராட்டமற்ற நிலைக்கு பேர் அடக்கம். போராட்டமற்ற நிலையை நீ எப்படி எடுத்துன்னு வரலாம் அப்படின்னா, கொஞ்சம் பக்தி இருக்கு. நம்மை படைத்த ஒண்ணுதான் நம்ம என்ன பண்ணி வச்சுக்குது? வாழ வச்சிருக்குது. எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் சரியாகவும் தப்பாகவும் நடக்க வரலவன். என் திமிரில் நான் செய்வது எப்படி தான் செய்கிறேன்? சரியாகவும் செய்கிறேன், தப்பாகவும் செய்கிறேன். தப்புக்கு தண்டனையும் சரிக்கு பரிசு எனக்கு கிடைக்கும். எந்த பரிசு கிடைத்தாலும் அதுவும் யார் சித்தம்னா, இறைவா என்னை தப்பா நடக்காதபடி வழி நடத்துன்னு யார் கேட்கலாம்? அவர் கேட்க சொல்லுங்க சார். யாரு இவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அப்படி தான் கேட்குறேன். நான் பேசும்போதெல்லாம் நான் வணங்குறதெல்லாம் வித்தான். நான் பேசுகிறேன், ஆனால் என்ன பண்ணிட்டேன்? என்னை சரியாக என் செயல்கள்லாம், என்னுடைய மெசேஜ் எல்லாம் யாருக்கு போய் சேரணும்? சரியான ஒரு முட்டாள் மனிதனுக்கு போய் சேரக்கூடாது. ஒரு அசிங்கமானவன் ஏந்து ஓடினு நினைக்கிறேன். அவனை அச்சனை திட்டினோன்னு அவனுக்கு எவ்வளோ பற்றணும் புரிஞ்சின்னா அவன் அது கண்ணீரில் மிதப்பான். அப்பா அடிக்கிறாரு ஸ்கூல் போகிறதுக்கு, எது இல்லைன்னா பரிசையில் பாஸ் ஆனால் நம்ம நல்ல வேலை கிடைக்கும், நம்ம உழைக்கலாம், நல்லா புரிஞ்சிச்சுன்னா அந்த அடி எப்படி இருந்திருக்கும்? வாங்கின அடி தான். ஆனால் பின்னாடி எப்படி இருக்காது அந்த அடி? சூப்பரு, எங்கள் அப்பா சூப்பர், எங்கள் அப்பா தட்டு சொல்கிறேன், என்னை ஸ்கூலுக்கு அனுப்பல, அவர் படி சீலுக்கு சொல்லி புட்டுறான் கம்முன்னு விட்டார். ஸ்கூலுக்கு போக முடியலன்னா சரின்ட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஊர் சுற்றின்னு
தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக இல்லையா? எப்போ இல்லைன்னா என்ன அதே எங்கள் அப்பா மாதிரி ஒரு முட்டாளே இல்லைன்னு சொல்லுவான். அடிவாங்கின புள்ள என்ன சொல்லுவான்? ஸோ அடிக்கிற உனக்கு தான் தெரியும். ஒரு குழந்தை நீ எங்கே கலத்துற, என்ன பண்ணுறன்னு யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். வளர்ந்து நீ தான் என்ன பண்ணணும்? புரிந்து கொண்ட ஒரு மனிதன் தான் புரியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? புரிய வைக்கிறதுக்காக பேசணும். என் போராட்டங்கள்லாம் அசிங்கமாகிட்டேன்னா யார் தப்பு? நான் என்ன சொல்கிறேன், தொழுத்தில் இருக்கிறேன், அவுத்து விட்றேன், அப்போ வெளியே போக மாட்டேன்றேன். ஏன்னா பழக தோசம் நான் என்ன செய்யணும்? வெளியே அறுத்துறதுக்கு சாமி அடி அடிக்கணும். அப்பதான் என்ன பண்ணுற நீ? உள்ள ஆட்டோமேட்டிக்காக வரன்னு கற்றுருக்கிறேன் நீ. இப்போ உன் தொழுவத்து வந்து வெளியே தெரிஞ்சதுக்கு என்ன செய்யுது? நான் ஃபுல்லாக கேட்டு தந்து விட்டுக்கிறேன், அப்படியே போக மாட்டேன்றது. நான் வெளியே போக மாட்டேன், என்ன செய்யுது? நான் செல்லம் ராஜா போயிட்டு நான் போவேன், என்ன பண்ண போவேன்? சரிதானே நான் பேசுறது? அப்போ அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறுதல். அடக்கம் அமரருள் வைக்கும்னா மிக விசேஷமான ஒரு மனிதன் அடங்கி இருக்கும் போது தான் அது மிகப்பெரிய செயலை செய்ய போகுது. கடலின் ஆழம் அமைதியாக இருக்கும். ஆனால் எவ்வளோ வல்லதுன்னா எத்தனை டன் கப்பல் வச்சாலும் என்ன பண்ணும்? அது தாங்க முடியும். ஆர்ப்பரிக்கிற கடல் என்ன பண்ணிட்டு இல்லை, ஓரத்தில் எதையும் தாங்க வல்லது இல்லை. கரைக்கே தருவோம் இல்லை, உள்ள இருக்கும் இல்லை, மணலோட புரட்டும். அது தான் பிறகு எப்படி இருக்கலாம்? அமைதியாக ஆயிடலாம். இந்த எண்ணங்கள்லாம் அலைகளெல்லாம் எங்கே தோன்றுதுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அற்பங்களை தெரிஞ்சுக்கும் போது மனிதன் என்ன வேறான்? அலைக்கடல் போல எண்ணங்களை. ஒரு ஆழ்கடலுக்கு என்ன இல்லை? எண்ணங்கள். அப்போ நீ எந்திருத்தா உள்ளுக்குள்ள நீ போய் இவ்வளோ விசேஷம்லாம் புரிஞ்சினப்பா, எல்லாம் விதியால் செய்யப்பட்டு இன்பம் துன்பம்லாம் யாரும் எங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிடாரு. தீதும் நன்றும் தரவா எவனை எனக்கு தர முடியாது. யாதும் ஒரே யாவரும் கேள்வி மட்டும்தான் எல்லாம் சொல்லணுமா? அதுக்கு அர்த்த வரின்னா தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்னொருத்தர் எனக்கு துன்பப்படுத்த முடியாது, இன்னொருத்தர் என்னை இன்பப்படுத்த முடியாது. நான் தான் இன்பமாக இருக்கணும், நான் தான் துன்பமாக இருக்கிறேன் புரிஞ்சுச்சேன். நான் எப்படி போய்ப்பா? நான் அமைதியாக இருக்கும்போது அமைதியாக இருப்பேன், ஆர்ப்பரிக்கும் போது ஆர்ப்பரிப்பேன், நான் பொங்கும்போது பொங்குவேன், நான் அடங்கும் போது அடங்குவேன், நான் சிரிக்கும் போது சிரிப்பேன், நான் அழும்போது அழுவேன், அமைதியாக இருக்கும்போது அமைதியாக இருப்பேன். சர்வ வல்லமை உனக்குள்ளே வந்துச்சுன்னா தான் நீ அடக்கமாக இருக்க முடியும். அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது? யோகம் அதுக்கு ஒரு நல்ல சாதனை. யோகம் அதுக்கு ஒரு நல்ல சாதனை. இயமம் நியமம் எண்ணிலா ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாலங்காரம் தாரணை தியானம் சமாதி. எங்கே போனாலும் வடமொழிக்கு போனாலும் சரி, இந்த பக்கம் வந்தாலும் நான் தியானம் பண்ணுறேன்னு ஒன்றே தோணெல்லாம் போய் உட்காந்து முடியாது. இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? தியானம் பண்ணுறேன், மனசு வந்து ஒடுக்க பார்க்குறேன், ஓசை வர சொல்லிட்டு எண்ணங்களை வாட்ச் பண்ணுறேன், உட்காந்து எண்ணங்களை வாட்ச் பண்ணுறேன். பக்கத்து வீட்டுக்காரியா வர அவங்க அம்மா கூட அழகுதான் இல்லை, அதனால தான் வரேன். இல்லை நம்ம ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் வரேன். அவங்க கண்டி பார்க்கணும்னா வந்துருக்க மாட்டா. இவன் சொன்னதுனால தான் இவன் நல்லா இருக்குன்னு தெரியுது. எப்போ தியானம் பண்றியா, எண்ணங்களை வாட்ச் பண்றேன். இப்போ நான் வந்து என்ன வாட்ச் பண்ண இன்னும் தான் வரும். ஏன்டா லூசு ஓசோ, எண்ணங்களை வாட்ச் பண்ண இன்னும் என்ன வந்துட்டு இருக்குமே, இடி எட்டு உனக்கு தான் வாசனையே பிடிக்காது இல்லை, உன் புலன்களே சரியில்லாத புலன்களாச்சு. முதல்ல அதை சரி பண்ணிக்கிட்டாடா உனக்கு பூமியில் உனக்கு சந்தர்ப்பம் தான். அவசர அவசரமாக எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியேன்னு யார் கேட்குறது? நான் தாங்க உனக்கு அது. ஏன்னா உனக்கு அந்த அறிவு வெட்டாது, உனக்கு அது உனக்கு தெரியாது. எண்ணங்களை வாட்ச் பண்ண என்ன பண்ணு? இப்போ உட்காந்து கம்ஃபர்டபுளாக அப்பா அவன் ஏன் பச்சை பொருள் கட்டுல சின்ன பொட்டு வச்சுக்கிறான்னா இன்னைக்கு கருப்பு பொட்டு வச்சுன்னா என்ன சொல்லிடல, அந்த நாளைக்கு கருப்பு பொட்டு வைப்பேன்னு அப்படின்னு தான் இருக்கும். இவன் கூட அந்த பொட்டு தான் வச்சுருந்தா இப்போ அங்கே நீங்கள் வந்துடும். நம்ம கிளாஸ் பக்கத்துலேயே ஃபிகர் சூப்பராக இருக்குது. இது உண்மையாக தோணுமா தோணாது? எண்ணங்களை வாட்ச் பண்ண, எண்ணங்களை வாட்ச் பண்ண என்ன ஆகிடும்? ஏற்கனவே குப்பை கலர்னா என்ன வரும்? குப்பை தான் வரும். இப்போ எண்ணங்களை என்ன பண்ணிக்கலாம்? எப்படி இப்போ எண்ணங்களை ஸ்டாப் பண்ணுறது எப்படி? அதுதான் குண்டு செட்டு என்ன பண்ணோம்? ஒரு யார் தருவார் இந்த அரியாசனம், ஒரு ஆசனம் ஒன்று இருக்குது. நீ அமர்வதற்கும் நீ இப்போ உட்கார்றதுக்கும் நீ தியானம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் என்ன இருக்குது உங்ககிட்ட இருக்குது. சொல்லிடுவாங்க, யார் தருவார் இந்த அரியாசனம், சரி நிகரான அரசுக்கு சரி ஆசனம் அப்படின்ட்டு. மாசில் வீணையே மரகத பதனியே, மாசில்லா வீணையே மருகத மாணிக்க ஓடி அப்படிலாம் பாட்டு எழுதி வச்சிடும். எதை பாடி வச்சுக்கிறானோ அதை தெரிஞ்சுக்கணும். அம்மல்லத்தே ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம், பொருள் சார்ந்த பேருக்கெல்லாம் புன்னகைக்கும் தெய்வம். அப்போது அந்த பொருள் சார்ந்த பேர் எதை குறிக்குது? நான் எங்கே போய் உட்காரட்டும், எங்கே உட்காந்தா நான் அடக்கமாக இருக்கணும். சுற்றி சவருப்பா,
சுற்றி செவரு. அங்கே போய் ஆட முடியும் உன்னால? இப்படி நீட்னா ஆயிடுச்சுப்ப, இப்படி நீட்னா ஆயிடுச்சு, என்ன பண்ணுறாங்க போய் அடக்கமாக தான் இருக்கும். அப்படி நீ அடக்கமாக இருக்க வேண்டிய இடம் ஒன்று இது உங்ககிட்ட. அங்கே போய் என்ன பண்ண முடியாது உன்னால? ஆடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஒரு குருவுக்கு சொன்னான்னா நீ என்ன தான் ஆடுவேன்? அடக்கமாக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம்? கிடக்கன்னு ஓடி போய் அங்கே போய் உட்காந்துன்னா அங்கே முன்னே அடக்கமாயிடுவேன். அடக்கமான என்ன பண்ணிடலாம்? உன் கதவு நீ முடின்னு அடக்கமா இருக்கலாம். நீ திறந்து என்ன பண்ணிடலாம்? வெளியே வரலாம். நீ திறந்து வெளியே வரலாம், நீ திறந்து உள்ளே போகலாம். அடக்கமான ஒரு இடம் பெட்ரூமு, அடக்கமான ஒரு இடம் புகை, அடக்கமான ஒரு இடம் பள்ளி அறை. புரிஞ்சிச்சானா? பள்ளி அறையில் என்ன பண்ணலாம்? பள்ளி கொள்ளலாம். பாரு அந்த பெருமாள் என்ன பண்ணுகிறாரு? படுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஏன் அவர் பத்துக்கிறாரு? எழுந்துக்க மாட்டாரா? எப்பவுமே அவரு ஏந்து வர ஏந்து மாட்டாரா? ஏந்தும் போது என்ன பண்ணுவார்? ஏந்துவார். அடக்கமாக இருக்கும்போது அப்படி அடக்கமாக இருக்கிறவங்க பெருமாள், சர்வ வல்லமை உள்ள ஒரு பெருமாள். எப்படி பண்ணிக்கிறாரு? சர்வ வல்லமை உள்ள ஒரு சிவன் தியான நிலையில் உட்காந்துக்கிறாரு. நீ போய் போனவனே போய் உட்காந்து தியானம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்பா பீட்டா பீட்டா காமாலாம் சொல்லி உட்காந்துருக்கேன்னா என்ன வரும்? இல்லை கட்சி வைக்கும் டெல்டா தான் அவனுக்கு என்ன போகிறது இல்லை, ஒன்றும் வர போகிறது இல்லை. அவன் அதுக்கெல்லாம் பண்ணிட்டுங்கெல்லாம் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஒன்றும் அப்படி உன் புலன்களை எல்லாம் நேசி, உன் கண்ணில் உன் கண்ணை நேசி. இந்த கண் இந்த காட்சி எடுத்துறது விசேஷமானது, நேசி. இந்த காது விசேஷமானது, சவுண்ட்லாம் வருது, இது தாண்டி எதுனா வருதா அப்படின்னு பாரு. இந்த மூக்கு விசேஷமானது, இது தாண்டி எதனா எனக்கு நுகர இறைவன் தராங்க. இந்த நாக்கு விஷயமானது, இது தாண்டி எதனா அதில் இருக்குதா? இந்த பற்கள் விசேஷமானது பாரு, இந்த தோல் விசேஷமானது பாரு. இதுங்களெல்லாம் என்ன பண்ணு? இதெல்லாம் கொடுத்தது யாரு? இதெல்லாம் திருதனம் பண்ணவா கொடுத்தான்? அப்போ நான் திருதனம் பண்ணேன்னா இதுங்களை கொண்டு உள்ளே இருக்கிற மனம் தான் ஏதோ தப்பு பண்ணுது. அப்போ மனதை நான் எப்படி சரி பண்ணி பார்க்கணும்? பாரு, மனதை சரி பண்ணி கேளு, மனதை சரி பண்ணி கேளு. சுவை மனதை சரி பண்ணிட்டு உணரு, மனதை சரி பண்ணிட்டு உணரு. இந்த மனதை சரி பண்ணுறது என்னது? மனம் அது செம்மையான என்ன பண்ணுவானா? மந்திரம். மனம் செம்மையான மந்திரம் ஜெபிக்குவானாவ. அப்பமா என்ன இவங்க மந்திரம் சொல்லி தருது? ஆனால் அவரே தான் சொல்லி வச்சுக்கிறாரு என்னன்ட்டு, உன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. தலைப்பட்ட பிறகு மந்திரம் தேவையில்லை. எப்போ? ஊன் பற்றி நின்ற மந்திரம். ஊன் பற்றி நின்ற மந்திரம் என்னையா கேட்டிங்களா? 4 வரி புரிஞ்ச மாதிரி எல்லாரும் பேசிக்கிறேன். 3வது வரி யாரெல்லாம் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க? எது ஊன்னு? அது எப்படி பண்ணுறது? அதுதான் வித்தை. அதுதான் வித்தை. உடனே ஆமாம் சார் நான் கூட சித்த வித்தை ஒத்துக்கிறேன் அப்படின்றது. நான் கூட சட்டப்படம் தான் தெரிஞ்சுனுக்கிறேன், நானும் சித்த வித்தாச்சி தான். அப்புறம் ஊன் பற்றி நின்று அதானே இந்த உடம்பு ஊனு, அது பற்றி நின்று இது சுவாசம், அதுதான் சட்டம் கற்றுக்கிறேன். அப்படி இல்லை. உடம்புக்குள்ள ஊனன்னு ஒன்று உடல் பற்றி நின்றுனே ஏற்று போயிட்டுருக்கான். அந்த அவனே ஏற்று போய்க்கிறான். ஊன் பற்றி அப்படின்னே சொல்லிடுறான். அப்போ பார்த்து வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடக்கமாக இருக்கிறதுக்கு பயிற்சி முறைகள் இல்லாமல் உன்னால் அடக்கமாக இருக்க முடியாது. இருந்தால் அது தூக்கும். அங்கே என்ன இல்லை? ஞானம் இல்லை. அது உணர்வோட அற்புதம். இறைவன் அல்லது இயற்கை கொடுத்த உனக்கு அற்புதம். கம்பல்சரி பண்ணுது. நீ அங்கேயும் கூட என்ன பண்ணலாம்? வேலை செஞ்சு தூங்காமல் விட்டேன்னா பைத்தியம் முடிச்சுட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். தூங்க முட்டைன்னா இல்லை, ஒரு 10 நாள் தூங்க முட்டை அப்படி பார்த்துரும். நான் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. பேசினே பாரு. இல்லை எங்களெல்லாம் விட்டு வேற என்ன பேசினே பாரு. ஏன் உள்ள போயிட்டாரு? தூங்காமல் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது விட்டோன்னே தூங்காமல் தூங்கி என்ன ஆயிட்டாரு? இப்படி ஒரு சுகத்தை கெடுத்துக்கிறேன். அவனை கூப்பிட்டு எப்பா தம்பி ஒழுங்கா சொல்லிட்டு போடா. இல்லை தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது என்ன ஆயிடுச்சு? தப்பா போயிடுச்சுன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியாக இருக்க, அடக்கமாக இருக்கிறதுக்கு நல்ல குருவை சந்திச்சு பயிற்சிகளை கரெக்டாக புரிஞ்சுருக்கிறீங்க.